பாடி பில்டிங் ஃபீல்டுக்கே வராதீங்க. ஆக்சுவலா இது வந்து நான் ரொம்ப நாளாவே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பசங்க வந்துட்டு பாடி பில்டிங் பண்ற பசங்க எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அவங்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கி தான் இந்த பாடி பில்டிங்கே வந்துட்டு செய்யறாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு இந்த பாடி பில்டிங் வந்து கடன் வாங்கி பண்ற அளவுக்கு இது ஒர்த்தான கேம் கிடையாது. நான் வந்து தப்பா சொல்லல. பட் வந்து நீங்க அந்த அளவுக்கு இப்போ 1 lakh செலவு பண்ணி நீங்க பாடி பில்டிங் பண்றீங்கன்னா மறுபடியும் அதை ஏர்ன் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்க எதர் அது பர்சனல் ட்ரைனிங்ல ஏர்ன் பண்ணாலும் சரி, இல்ல உங்க பிசிக்கை வச்சு மாடலா போய் ஏர்ன் பண்ணாலும் சரி, பட் அதை வந்து ரிட்டர்ன் நீங்க ஏர்ன் பண்ணி ஆகணும். அந்த 1 lakh வந்துட்டு நீங்க வருஷம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு வெறும் ஒரே ஒரு மெடலும் பேர் மட்டும் தான் கிடைக்குதுன்னா, இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தீங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட்ல உட்காருவான். சோ உங்க பேர் வந்து காணாம தான் போயிடும். நீங்க நினைச்சிருக்கணும்னா வருஷம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்துட்டு அதை யோசிக்காம நீங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு ஸ்டேஜ் வரைக்கும் உங்க காசுல போய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த வருஷம் நீங்க கேம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாயில நீங்க ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா வர காசுல நீங்க வந்துட்டு உங்க பேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா என்னையே நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிராண்ட்ஸுக்கு வந்துட்டு மெயில் அனுப்பியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பிராண்ட்ஸ் கூட எனக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணதே கிடையாது. பட் அதுவே ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க எடுத்துக்கோங்க. 5 years later இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட ப்ரோ சேல்ஸுக்கு ப்ராடக்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஸ்டோர்ல வந்துட்டு எங்க ப்ராடக்ட்டை வைங்க அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. சோ லைஃப் வந்துட்டு நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் வந்துட்டு லைஃப் மாறும். சோ தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்பா அம்மாட்ட காசு வாங்காதீங்க. உங்களால முடிஞ்சீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுங்க, இல்லைன்னா பாடி பில்டிங் ஃபீல்டுக்கே வராதீங்க. யோசிச்சு முடிவெடுங்க.